ஆண்டாள் திருவடியிலே சரணம். மார்கழி 19ஆம் நாள் திருப்பாவை 19ஆம் பாசுரம். குத்து விளக்கெரிய குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயாய் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். பாடலின் விளக்கம். குத்து விளக்கெரிய அப்படின்னா, விளக்குனா பக்தி இல்லை என்ன பக்தி இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விளக்குனா ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தமா. அந்த ஞான விளக்கு எரியறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் அப்படின்னா யானை தந்தத்தால் செய்யப்பட்ட மெத்தை மேல். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. பஞ்சசயனம் அப்படின்னா இதுக்கு ஒரு 5 குவாலிட்டிஸ் இருக்கான். என்னன்னா வெண்மை, மென்மை, அழகு, நறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான குவாலிட்டிஸ் அந்த மெத்தைக்கு இருக்கான். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். இந்த பாடல்ல யாரை எழுப்புறாங்க? நப்பின்னையையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் உறங்கிட்டு இருக்காங்களாம். அந்த பஞ்ச சயனத்தை, அந்த கோட்டுக்கால், அதாவது அந்த யான தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் மேல் உறங்கிக் கொண்டிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணரையும் நப்பின்னையையும் எழுப்புவதற்கு ஆண்டாள் நாச்சியார் தன் 5 லட்சம் பெண்களோடு வருகிறார். அப்படி வர சொல்ல நப்பின்னை அந்த நப்பின்னையை தான் என்ன சொல்றாங்கன்னா, கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்து அலர், அவளுடைய தலையில கொத்து கொத்து கொத்தான அலரிப்பூ, அலர், அந்த பூவெல்லாம் மொட்டா இருக்க சொல்லி சூடி கொண்டு இருக்கிறாங்களாம். பூங்குழல், அந்த குழல் ஃபுல்லா, குழல்னா என்னது? முடி. அந்த முடி ஃபுல்லா எப்படி இருக்கான்? பூவா இருக்கான். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்தா மலர் மார்பா. மலர் மார்பா அப்படி யாரை சொல்லுவோம்? நம்ம கிருஷ்ணரை சொல்லுவோம். மலர் மார்பா வாய்த்திரவாய். இந்த பாசுரம் என்னன்னா, எழுப்ப போவாங்களா, ஆண்டாள் நாச்சியார் எழுப்ப போறாங்களா, அப்ப என்ன நப்பின்னை என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் போய் எழுப்புறேன் அப்படின்னு சொல்றாராம். கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்களாம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இல்ல நான் தான் போகணும்னு சொல்லிட்டு மாத்தி 2 பேரும் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் நப்பின்னையை கையை பிடிச்சி பெட்டில் தூக்கி போட்டுடுறாராம். அப்புறம் நப்பின்னை போக சொல்ல நப்பின்னை என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை பிடிச்சி தூக்கி போட்டுடுறாங்களாம். 2 பேரை தூக்கி போட்டு கடைசியில் 2 பேருமே தூங்கிடுறாங்களாம். ஓகேவா? இது எந்த மாதிரி ஆச்சுன்னா, 2 பேருமே பால் பிடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சான். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். நப்பின்னை தான் கேட்க மாட்டா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீயாவது வாயத்திரையன். மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை. அவளுடைய கண்ணு எப்படி இருக்கான்னு தெரியுமா? நப்பின்னையோட கண்ணு மையிட்ட கண்களாம். மைத்திடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை. மணாளன் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எப்பவுமே அவர் கூட தூங்கி கொண்டே இருக்கணும்னு நீ நினைக்கிற, எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயாய். எப்பொழுதுமே அவன் கூட பிரியாம இருக்கணும்னு நினைக்கிற. ராமன் சீதை, அதாவது ராமாயணத்துல சீதை ராமனுக்காக 10 மாசம் தனியா இருந்தாங்களாம். ராமன் கிடைக்க வேண்டும், நம்மளுக்கு ராமாயணம் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு சீதை 10 மாசம் தவம் இருந்து அவரை கிட்ட தள்ளி இருந்தாங்களாம். ஆனா நப்பின்னை என்ன பண்றாளாம், 10 நொடி கூட தவறாம இருக்க மாட்டாளாம். மைத்தடங்கண்ணினாய் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயாய். தத்துவம் அன்று. பகவானுடைய திருவருளை பெற வேண்டும்னா தத்துவம் மட்டும் தேவையில்லை நம்மளுக்கு, தகவு, அவனுடைய கருணை. தகவுனா என்னது? கருணை. தகவு ஏலோர் எம்பாவாய். அவனுடைய கருணை இருந்தாதான் அவனுடைய அருளை நம்ம பெற வேண்டும். இதுல
ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, பஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, பஞ்ச சயனத்தின் மேலேறி. அந்த பஞ்ச அப்படின்னா ஒரு பொருள் என்னது, அந்த 5 குவாலிட்டிஸ்ன்னு சொன்னேன். இன்னொன்று என்னன்னா அகன்ற அப்படின்னு ஒரு பொருள் இருக்கான். அந்த அவங்க படுத்துட்டு இருக்காங்களா, அந்த பெட்டு எப்படி தெரியுமா இருக்குமா, 5 லட்சம் பெண்களும் படுக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்டாக இருக்குமா அவங்களுடைய பெட்டு. 5 லட்சம் பெண்கள் நாங்களாம் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நீயும் நப்பிண்ணையை மட்டுமே படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணையையும் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரையும் எழுப்புவதற்கான பாடலாக இந்த பாடல் திகழ்ந்தது. அடுத்த பாசுரத்தில் இவர்கள் எழுந்து வந்தார்களா, கதவை திறந்தார்களா என்று அடுத்த பாசுரத்தில் காண்போம். நன்றி. மோ ஹரிஹரன், காஞ்சி திருப்பாவை குழு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. காஞ்சி திருப்பாவை குழுவை அணுகுங்க.